கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனிதன் ஒரு காரியத்தை சொன்னால் அவனால் செய்ய முடியாது, அதுதான் மனிதன். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. எபிரேயர் 6:14 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆபிரகாமை பார்த்து, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஒன்று இல்லாமல் வந்த ஆபிரகாமை கர்த்தர் செல்வ சீமானாய் ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் என்ன யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான், நிச்சயம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தாரு. அந்த நிச்சயம்தான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பலப்படுத்துச்சு. இன்னைக்கும் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயம் பிரச்சனைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நடக்குமானா இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய நிச்சயதார்த்தங்கள் கேன்சல் ஆகிருக்குது. நிச்சயம் ஆயிரும், கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க, ஆனால் பொண்ணுக்கு பிடிக்கலை, மாப்பிள்ளைக்கு பிடிக்கலை, கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா நிச்சயம் அது நடக்கும். அதற்கு ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் நம்பணும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். ஆண்டவர் எனக்கு ஒன்று சொல்லிட்டார்னா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெய்வீக நம்பிக்கை. நீதிமொழிகளின் புத்தகம் 23:18 நீங்கள் வாசித்து பாருங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ எல்லா காரியத்தையும் நிச்சயமாய் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கொடுத்ததை செய்யக்கூடிய வல்லமை படைத்த தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். என் அன்பு பிள்ளைகளை, நான் சொல்ல எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், நிச்சயம் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அப்புறமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஜூட் என்கிற ஒரு தம்பியை ஆக்சிடெண்ட்டாக ஒரு நாள் நான் பார்த்தேன். அந்த ஜூட் என்கிற தம்பி ஒரு பைக்கில் வந்து மயங்கி விழுறாங்க ரோட்டிலேயே. எல்லாரும் உடனே அந்த பைக்கை எடுத்து நவுட்டி அந்த பையனுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து, நானும் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து முழிச்சதுக்கப்புறவு நான் கேட்டேன், தம்பி நீங்கள் யார், என்ன ஏது? அப்போ தான் சொன்னாங்க, என் பேர் ஜூடு, நான் இங்கே எங்கே இருக்கிறேன். ஸோ அவர் அப்படியே ஒரு டீ கடைக்கு கூட்டிகிட்டு போய் உட்காந்து பேசும் பொழுது அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா. அவர் சொன்னால், நான் செத்துலான்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன், நான் 3 நாள் சாப்பிடலை, செத்துறணும், ஏன்னா எனக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், நிச்சயம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அவரை போய் சந்திப்பேன். கர்த்தருக்குள்ளே பலனடைந்தார், நல்ல ஆவிக்குரிய திருச்சபைக்கு சென்றார். கர்த்தர் சொன்னது போல நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு கப்பலில் இருக்கிறாரு, பல நாடுகளுக்கு அவர் சென்றிருக்கிறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். நிச்சயம் நான் சொல்லட்டுமா? நிச்சயம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார், நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், நிச்சயம் கர்த்தர் உங்களை விரிவாக்க போகிறார், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாக்க போகிறார். விசுவாசிங்க, எதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரோ அதெல்லாம் நடக்கும். நம்புங்க, நிச்சயமாக எல்லா காரியம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, மனுஷங்க நிச்சயமாக இதை செய்வேன்னு சொன்னால் மறந்துடுவாங்க, செய்ய முடியாது. ஆனால் நீ நிச்சயம் ஆசீர்வதிப்பென்று சொன்னி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென், ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.